இல்ல ஒரு ஒரு இயக்குனர் வந்து நல்ல கதை சொல்லியா இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான இயக்குனரா இருக்க முடியும். ஒரு கதையை எப்படி வேணா சொல்லலாம். ஒரு ஒரு ந போலீஸ் ஆஃபீசர்ஸ் 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேருக்கு ஒரு ஒரு என்கவுண்டர் பண்றாங்க. அந்த என்கவுண்டர்ல இறந்து போறவரோட தம்பி அவர் வந்து இவங்கள பழி வாங்குறாங்க. வந்து பழி வாங்கி எல்லாரையும் பழி வாங்கி கடைசியா அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் ஹீரோ இல்லையா? அந்த ஹீரோவோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிடுறாரு. கடைசியா ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீசர் அந்த வில்லனை கொலை பண்ணிடுறாங்க. இது எந்த படத்தோட கதைன்னு தெரியுதா? தெரியலையே. காக்க காக்க. நீங்க இப்படி சொன்னா இதுல கதையில ஒண்ணுமே கிடையாது. ஓப்பன் பண்ணா ஒரு ஒரு பங்களால இருந்து ஒரு தண்ணிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு 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 வீட்ல இருந்து உடைச்சிட்டு வந்து விழுறாரு. அங்கேருந்து ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. அங்கேருந்து கதை வேற ஒன்று. அதுதான் கதை சொல்ற விதம். நீங்க முதல்ல ஒரு கதையை ரெடி பண்ணிடலாம். அந்த கதை எப்படி சொல்றோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் ஸ்கிரீன் பிளே. நீங்க முன்னாடி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டானா கதையே பெருசா இருக்கும். பெரிய கதையாக ஹெவியா இருக்கும். இன்னைக்கு கதை எல்லா வகையான கதையும் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு கதையில ஹெவியா நீங்க வந்து பண்ண முடியாது. அந்த ஐடியா தான்.